கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியில் இருக்கிற அன்பு சகோதரர் தனபால் உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அன்பு சகோதரர் தனபாலும் அவங்களுடைய மனைவியும் பிரிந்து இருக்கிறாங்க. அவங்க ஒன்று சேர்ந்து இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நிறைய இடத்துல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. எஸ்பெஷலி கிறிஸ்தவர்கள் நிறைய கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு காரணமாக, தேவையில்லாத ஆலோசனைகளின் நிமித்தமாக, மன வேறுபாடு நிமித்தமாக பிரிந்திருக்கிறாங்க. பிரிந்த குடும்பங்களெல்லாம் ஒன்று சேரணும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, அன்பு சகோதரர் தனபாலுக்காக, அவங்க மனைவிக்காக, குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். சூழ்நிலைகளை கத்த மாற்றுவீராக. செய்கிறதற்காய் நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் முயற்சி ஒரு நாளும் வீணாகாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் வாழ்க்கையில் நிறைய காரியம் வீண். ஆனால் வீணாகாத காரியம் என்றால் என்ன? நிறைய காரியம் இருக்குது. அதில் வேதம் சொல்லுது முயற்சி. இன்றைக்கி கடினமாக படித்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல மதிப்பெண் கிடைக்கும். முயற்சி. அதே போல் உங்களுடைய தொழில் கடினமாக உழைங்க, முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். பவுல் அவருடைய சிசிய பிள்ளையாகிய தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, கட்டுக்கதைகளுக்கு, கிழவிகளினுடைய வீண் பேச்சுகளுக்கு, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு விலகி தேவ பக்தியோடு முயற்சி செய். என் அன்பு தெய்வ பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அற்புதம் நடக்கணும். எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? எப்படி நடக்கும்? முயற்சி செய்யாமல் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஆசீர்வாதமான காரியம் நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்கள். நன்மையான காரியம் நடக்கணும்னு முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணால் கட்டாயம் நடக்கும். நல்ல கவனிங்களேன், விசுவாசத்தினால தான் நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்குது. இந்த விசுவாசம் எப்போ பூரணமாகும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 2:22, யாக்கோப்பு 2:22, விசுவாசத்தினாலே கிரியை செய். விசுவாசத்தோடு முயற்சி செய், அப்பொழுது விசுவாசம் பூரணமாகும். முயற்சி செய்யாமல், கிரியை இல்லாமல் விசுவாசித்தா விசுவாசம் பூர்ணமாகாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனக்கு கிரியையோடு கூடிய விசுவாசம், கிரியையோடு கூடிய முயற்சியோடு கூடிய விசுவாசம். ஒரு காரியம் தெரியுமா? முயற்சி செய்யலைன்னா அந்த மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வீணான மனுஷன். அதே யாக்கோப்பு 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிய வேண்டுமோ வீணான மனுஷனே.
நம்ம லைஃப்பில் டைம் வீணாக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்தை வீணாக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகளை வீணாக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை வீணாக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வீணான மனுஷங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் வீணானது. அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கையில் கொடுத்துருக்காருன்னா அதை கிரியை செய்யணும், அதை முயற்சி பண்ணணும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நீங்கள் எழும்பி பாருங்கள். அதான் சொல்லுவார், நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா 1000 அடி கர்த்தர் எடுத்து வைக்க உதவி செய்வா. ஆனால் முதல் அடி நீங்கள் எடுத்து வைக்கணும், நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு காரியமும் செயல்படவே படாது. ஒரு முறை ஒரு தாயார் அவங்களுடைய மகனுக்காக ஜெபிக்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஒரே மகன் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. இப்போ அந்த தாயார் வேதனைப்படுற மாதிரி அந்த பையன் வீட்டிலே படுத்து கிடக்கான், எந்த வேலைக்கும் போகிறது இல்லை. அம்மா ஒரு சின்ன வேலை இருக்குது, இவன் முயற்சி பண்ணால் தானே வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க, முயற்சி இல்லாமல் நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. அந்த தாயார் வேதனையோடு சொல்கிறாங்க, என் மகன் படுத்தே கிடக்கிறான். அப்போது அந்த மகனை போய் பார்த்து ஜெபிக்கிறதுக்காக நான் பேர்ந்த பொழுது இந்த காரியத்தை தான் சொன்னேன். தெய்வ பக்தியோடு முயற்சி செய். நீ படுத்து தூங்கிட்டு கதை பேசிட்டு உன் ஃப்ரெண்டோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காத. இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த தாயார். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் யார்? பெற்றோர். உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் ஆச்சா சமையல் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. நித்தியை பற்ற வச்சிடக்கூடாது, சமையல் பண்ணக்கூடாது. உங்கள் பையன் படித்து முடிச்சிட்டாங்களா, வீட்டில் ஒரு நாள் கூட சும்மா இருக்க விடக்கூடாது. அவங்கள அடித்து துரத்திடுங்க, வேலைக்கு போக சொல்லுங்க. இன்றைக்கி நிறைய பேர் சரி நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, தப்பான கான்செப்ட். அவங்க கஷ்டப்பட தான் அவங்களுடைய லைஃப் தெரியும். ஸோ அந்த தம்பிகிட்ட நான் சொன்னேன், தம்பி ஒரு சவாலாக எடுப்பியான்னு சொன்னேன். சொல்லுங்க அங்கிள். ஒரு பைசா எங்கள் அம்மாட்ட வாங்க மாட்டேன், எங்கள் அம்மாட்ட வந்து செலவுக்கு நான் கேட்க மாட்டேன், நான் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன். இனி எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ண மாட்டேன். நான் அவனை காயப்படுத்துகிற மாதிரி பேசலை, அவனை உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசினேன். அடுத்த நாள் அவன் ஒரு சின்ன வேலைக்கு போனான், இன்றைக்கி தொழில் அதிபராக மாறிட்டாங்க. இதுதான் முயற்சி செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, முயற்சி செய்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் பூர்ணமாக்கி அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.